நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. गजेन्द्ररक्षात्वरितं भवन्तं ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः अपारविज्ञानदयानुभावम् ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. நமஸ்தரசே. இப்போ இன்னைக்கு காலத்தால் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. ஒருத்தருக்கு ஒரு சஷ்டப்த பூர்த்தி, அதாவது 60,000 வயசு கொண்டாட்டம். அந்த இன்விடேஷன் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவருடைய பெயரை போட்டுட்டு அதுக்கு கீழே பிராக்கெட்டில் விஜய் டிவி பக்தி திருவிழா புகழ் அப்படின்னு போட்டிருந்தார் அவர் அந்த இன்விடேஷனில். எனக்கு அவர் ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப வேண்டியவர். ஆனால் அவர் ஒரு நாள் கூட இங்கே வந்து இந்த மேடையில் உபன்யாசம் பண்ணதா தெரியல. என்ன இவர், நாம் நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கோம் பக்தி திருவிழாவில், ஆனால் இவரை ஒரு நாள் கூட உபன்யாசம் பண்ணி பார்க்கலையே. ஆனால் விஜய் டிவி பக்தி திருவிழா புகழ் போட்டிருக்காளே, என்ன விஷயமா இருக்குன்னு அவருக்கே ஃபோன் பண்ணினேன். சுவாமி, என்ன சமாச்சாரம், இது போட்டிருக்கிறேன்னு. உமக்கு தெரியாதா, நான் ரெகுலராக பக்தி திருவிழா எங்கே நடந்தாலும் போய் அட்டன் பண்ணுவேன். உங்களுடைய உபன்யாசம் நடக்கச்செல்லாம் என்னை கேமராவில் அடிக்கடி காமிப்பாளோ இல்லையோ, அதனால் நானும் பக்தி திருவிழா புகழ் அப்படின்னு. ஓஹோ, விஜய் டிவியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பக்தி திருவிழாவில் உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு மட்டும் பாப்புலாரிட்டி இல்லை, அட்டன் பண்ணுற ஆடியன்ஸுக்கும் பாப்புலாரிட்டி கொடுக்கறது. அப்படி ஒரு வைபவமானது இந்த திருவிழாவில் நடந்துருக்கு. ரெடி ஆகிட்டாலோ இல்லையோ, உபன்யாசத்துக்கு போயிடலாம் நம்ம இனிமே. இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தலைப்பு யானை ஆஸ் வெல் அஸ் பானை. இது ரெண்டுத்துக்கும் எப்பேற்பட்டதான ஒரு பாக்கியதாரிசியம் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சாதாரணமாக யானையினாலே எல்லாருக்கும் கஜேந்திரன் தான் ஞாபகம் வரும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் யானை என்றாலேயே ஓரானை கொம்புசித்தான், ஓரானைக்கு அருள் செய்தான். ஒரு யானையை கொன்றான், ஒரு யானையை காப்பாற்றினான். ஆழ்வார்கள் எம்பெருமான் கண்ணனை போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது அவனை யானையாகத்தான் பாடுகிறார்கள். அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யும் காலத்தில் கூட ஆழ்வார்கள் பரமாத்மாவை யானையாகத்தான் பாடுகிறார்கள். அப்போ யானை என்றால் எம்பெருமானையே நாம் யானையாக ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அவன் கொன்ற ஒரு யானையை நாம் பார்க்கலாம், அல்லது அவனுடைய அனுகிரகத்தை பெற்ற ஒரு யானையினுடையதான பிரபாவத்தை நாம் பார்க்கலாம். யார் யார்கிட்ட பெருமாள் அசோசியேட் பண்ணியிருந்தார்? வியாதஸ்யாச்சரணம். ஒரு வேடுவன், ஒரு வேடுவன். அவனுக்கு என்ன சுவாமி தெரியும்? ராமன் கிட்ட வரச்சே ஒரு தட்டில் மீன், ஒரு தட்டில் அதுக்கு தொட்டுக்கு ஏதோ சைட் டிஷ். மீனே சில பேருக்கு சைட் டிஷ்ஷு. ஆனால் இவன் என்ன பண்ணான், அந்த மீனை சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ் தனியாக கொண்டு ராமன் கிட்ட கொடுத்தான். கொடுத்த உடனே ராமன் சாரி அப்படின்ட்டார். சாரின்னா ஏன் ராமன் கிட்ட போய் மாம்சம் கொடுக்கலாமா நினச்சிக்காதீங்க. ராமன் க்ஷத்ரிய குலத்தில் பிறந்ததுனால அவர் பியூர் நான் வெஜிடேரியன், அது யுக தர்மம். ஆனால் ராமன் குஹனிடத்தில் வேண்டாம் என்று சொன்னதற்கு ஒரு அற்புதமான காரணம் அமைந்திருக்கிறது. அது சாஸ்திர சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நுட்பம். அது கா ஜாதிஹி விதுரஸ்ய. அடுத்தது, விதுரருடைய திருமாளிகையில் கண்ணன் அமுது செய்தான். விதுராண்ணானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. வியாசர் உள்ள உருகி போயிட்டார். கண்ணன் அங்கே போய் சாப்பிட்டான்டா. எங்கே போய் சாப்பிட்டான்? விதுரருடைய திருமாளிகையில் சென்று அவன் அமுது செய்தான். சுச்சீனி குணவந்திச்ச. அது எப்பேற்பட்டது? சுத்தமானது. சுத்தமானது. என்ன க்ளவுஸ் போட்டிருந்தாரா? தலையில் தொப்பி போட்டிருந்தாரா? ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாரா? எப்படி இருந்தார்? ஆத்மசுத்தி லேனி ஆச்சாரமதியில் சித்த சுத்தி லேனி சிவபூஜையிலரானா வேமன பத்தியத்தில். ஆத்மாவில் சுத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த விதுரருடைய அன்னம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? அது சுச்சீனி, ஹிருதய சுத்தமானது. விதுரருடைய அன்னம்
அத்தகையதொரு அன்னத்தை சாப்பிட்டான். கா ஜாதிஹி விதுரஸ்ய யாதவகுலோத்தம்சஸ்ய கிம்பௌருஷம். எதுகுலோத்பவனா கண்ணன் பிறந்தானே, அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு நாச்சியார் காண்பித்தாள் ஆண்டாள். கா ஜாதிர் விதுரஸ்ய யாதவகுலோத்தம்சஸ்ய கிம்பௌருஷம். அடுத்தது குப்ஜாயாஹா கமனீய ரூபம் அதிகம். அடுத்தது குப்ஜானா ஒரு கூனி, சின்னவள் கூனி. பாகவதத்தில் கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் மதுராக்குள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே ஒருத்தி கூனி இப்படி கூணல் மானலாக இருந்தா. அவள் கையில் புஷ்பம் சந்திரன்லாம் எடுத்துட்டு போனான். கிருஷ்ணன் அவளை கூப்பிட்டான், இங்கே வான்னான். அந்த புஷ்பத்தை தான் வாங்கி சூட்டின்டான், சந்திரத்தை தான் பூசின்டான். பலராமர், கிருஷ்ணா இப்போ தான் இது உள்ளே வந்திருக்கோம், வந்த உடனே உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சுடியேடா, அதுவும் இவள் கூனிடா, அழகாக கூட இல்லை, அட்லீஸ்ட் இவளையாவது விட்டு வைக்கக்கூடாதுன்னு, நீ பேசாமல் இருண்ணா அப்படின்ட்டு நான் பண்ணிட்டான். அவர் அப்படியே பேசாமல் இருக்க வச்சுட்டு அந்த கூனியினுடைய பாதத்தை தன்னுடைய பாதத்தினால் ஒரு அழுத்தினான். அப்படி மொவாக்கட்டையை பிடிச்சான், அப்படி ஒரு தட்டு தட்டினான். கட்டப்பட்டான்னு சத்தம். என்னாச்சு? அதே கூனி கையில் அந்த தட்டு எடுத்துன்னு மிஸ் மதுரான்னு கேட்வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் ஒரு பாசுரம் பாடினான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாரே பால்சரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ரொம்ப பிரசித்தமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது பெரியோர்கள் காண்பிக்கிறார், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாரே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இதுக்கு ஸ்வாபதேசம் என்பதாக ஒரு பொருள் கூறுவது உண்டு. திருப்பாவைக்கு எப்போ மீனிங் சொன்னாலும், திருப்பாவைக்கு எப்போ அர்த்தம் சொன்னாலும் அதுக்கு ஸ்வாபதேசம் என்னும் அர்த்தம் சொல்லுவது உண்டு. ஸ்வாபதேசம் என்றால் உள்ளுரை பொருள். மேலெழுந்த வாரியாக பாசுரங்களை பார்ப்பது பிரயோஜனம் இல்லை, அதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் அது புரியும். யார் பக்தி பண்ணணும், யாருக்கு அந்த பக்தி பண்ணக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சுவாமி ஒருத்தனுக்கு அவனுடைய ஹிருதயத்தில் பகவத் தத்துவத்தை தான் உணர வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்பட்டாலேயே போரும் தவிர அவன் குலத்தில் பிறந்திருக்கானா இல்லை நல்ல நாலெட்ஜ் இருக்கா, அவனுக்கு காசு பணம் கையில் வச்சிருக்கானா, இதை கேட்க மாட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் பக்தி பண்ணணும், யாருக்கு அந்த பக்தி பண்ணக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சுவாமி ஒருத்தனுக்கு அவனுடைய ஹிருதயத்தில் பகவத் தத்துவத்தை தான் உணர வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்பட்டாலேயே போரும் தவிர அவன் குலத்தில் பிறந்திருக்கானா இல்லை நல்ல நாலெட்ஜ் இருக்கா, அவனுக்கு காசு பணம் கையில் வச்சிருக்கானா, இதை கேட்க மாட்டான். பிரகலாதன் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டான், கிளாஸ்மேட்ஸ்லாம் கூப்பிட்டான், வாங்கடா உட்காருங்கடா, எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணலாண்டா, பக்தி பண்ணலாண்டா, நாமசங்கீர்த்தனம் பண்ணலாண்டான்னு. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம், பிரகலாதா நீ ராஜாவுடைய பிள்ளை, உனக்கு பகவத் பக்தி வரும், நாங்கள்லாம் சேவகர்களுடைய பிள்ளைகள் தானே, நாங்கள் எப்படி அந்த விஷ்ணுவை அடைவதுன்னு கேட்குறான். தயங்கி நிற்கிறான். அப்போ பிரகலாதன் பதில் சொன்னான், ஏன்னா நான் ராஜா பிள்ளை, நீங்கள்லாம் சேவகர்கள் பிள்ளை, ஓகே, ஆனால் நானும் அசுரனுடைய பிள்ளை தானே, நீங்களும் அசுரனுடைய பிள்ளை தானே, அப்போ நமக்கு உங்களுக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? எங்கள் அப்பா கொஞ்சம் பலிஷ்டராக இருக்கார், பலம் வாய்ந்தவராக இருக்கார், உங்களுடைய தந்தையார்லாம் அவருக்கு அடங்கி இருக்கான். ஆகத்திய நானும் அசுரனுடைய பிள்ளை தான், நீங்களும் அசுரனுடைய பிள்ளை தான். இப்போ எனக்கு பகவத் சாட்சா்காரம் கிடைக்கும், எனக்கு அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுவான். நாலம் திஜத்வம் நாமரத்வம் வாசுராத்மஜாஹா பிரீணனாய முகுந்தஸ்ய நகுலம் ந பகுஸ்ருதா. நாலம் திஜத்வம், நீ பிராமணனா பிறந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நாமரத்வம் நீ தேவேனா பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை, நீ எந்த குலத்தில் பிறந்திருந்தா என்ன, ந பகுஸ்ருதா நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லடாப்பா. பிரீணனாய முகுந்தஸ்ய நகுலம் ந பகுஜ்யதா, அதை பார்த்து பரமாத்மா அனுகிரகம் செய்பவன் இல்லை. பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி அஹல்யா துருவஹா, இந்த 6 பேர் நமக்கு சாட்சி. சட்சாட்சினஹானர் 6 பேர் நமக்கு சாட்சி இருக்கா. பிரஹ்லாதஸ்ய அசுர பிள்ளை, விபீஷணஸ்ய ராட்சசனுடைய தம்பி அல்லது ராட்சச குலத்தில் பிறந்தவன், கரிராட் ஒரு யானை, பாஞ்சாலி ஒரு பெண், அஹல்யா பெரிய தவறை செய்தவள், மிக பெரும் பாபத்தை செய்தவள், தன் கணவன் இல்லை, வந்திருப்பது தன்னுடைய கணவன் இல்லை என்று தெரிந்திருந்தும் ஒரு மிக பெரும் பாபத்தை செய்தவள் அஹல்யா. ஆனாலும்
அந்த அகல்யா தேவி இன்னைக்கு பதிவிரதைகளில் முதல்ல அகல்யா, திரௌபதி, சீதா, தாரான்னு ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் கவுண்ட் டவுன் பண்ணுறோம். இது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் எண்ணெய் தேய்க்கச்சே குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரன் நித்தியம்னு சொல்லி எண்ணெயை தேய்ப்பான். ஆகையால என்ன எடுத்து பிரஹ்லாதஷ்ச விபீஷணஷ்ச கரிராட்டு பாஞ்சாலி அகல்யா துருவஹா. ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு விதமாக டிஃபர் ஆகும், ஒவ்வொருத்தருடைய பிரபாவம் ஒவ்வொரு விதமாக. இத்தனை பேர் நமக்கு சாட்சியா இருந்தும் இன்னுமா உனக்கு எம்பெருமான் மீது விசுவாசம் ஏற்படவில்லை? இன்னுமா உனக்கு அவன் சர்வரக்ஷகன், சர்வேஸ்வரன், எத்தகையதொரு தன்மையாக இருந்தாலும் அவனை ரட்சிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் ஏண்டாப்பா உனக்கு இன்னுமா புரியலன்னு கேட்கிறார். அதுல அந்த கஜேந்திராழ்வானுடைய விற்த்தாந்தம் அற்புதமான விற்த்தாந்தம். இந்திரத்யும்னன் என்பதாக ஒரு ராஜா. கஜேந்திர மோட்சம் கேள்விப்பட்டிருப்பேன், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்ப்போம். இந்திரத்யும்னன் ஒரு ராஜா. அந்த ராஜா பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டான். அப்படி ஆராதனம் பண்ணச்சே என்ன பண்ணணும்னா நல்ல உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு பகவத் பிரீத்தியை உண்டு செய்யணும். சும்மா 150 கிலோ வெள்ளியில ஒரு பிரம்மாண்டமான விளக்கு பார்த்தேலோ இல்லையோ? எப்பேற்பட்டது சில்வர் மைன் வந்திருக்கு. இப்பதான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. பக்தி திருவிழால இன்னைக்கு இந்த விளக்கு முதலில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற அந்த விளக்கு மொத்தமா பார்த்தா பியூர் வெள்ளியில 150 கிலோ வெள்ளி அது மொத்தம் சேர்த்து. அது பாருங்க, 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், 4 திசைகள், 4 வேதங்கள், அதை சிக்னிஃபிகன்ஸா வச்சு அதுக்கு மேல வச்சு அதற்கு மேலே அங்கே விசேஷமான அந்த மகாலட்சுமியினுடையதான ஒரு பிம்பத்தை எழுந்திரல பண்ணியிருக்கான் அந்த தீப ஜோதியில. அதுக்கடுத்து அதே மாதிரி இங்க விளக்கு ஏத்த எதுக்காகனார்? இதெல்லாம் எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கணும். இது வெறும் அலங்காரமா ஏத்தாமல் வச்சு பிரயோஜனம் இல்லை, அதை அலங்கரித்து ஏற்றி வைக்க வேண்டும். சில்வர் மைன் அவள்து என்ஏசி, இது அவளுடையதான விளக்கு. ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கு முதல்ல அந்த சமூகத்துல ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு கொண்டு வந்து இங்க டிஸ்பிளேல வச்சு 3 நாள் பக்தி திருவிழால இந்த விளக்கு ஏற்றப்பட்டு அதனுடைய ஜோதிஷனால எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகணும்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஏற்றி வச்சிருக்காங்க. இப்படித்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வஸ்துக்களை, இப்ப இதை நம்மளால வாங்க முடியுமா முடியாதான்றது கேள்வி இல்லை. ஆனா இதை பார்த்து தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல இந்த விளக்கு ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்து 2 கை குவித்து சேவிப்பதற்கு பாக்கியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ, அதுதான் புண்ணியம். ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இது போல ஒரு சோபனமான ஒரு முகூர்த்தத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடைபெறக்கூடிய இந்த சபையில், அதுவும் நாரத சபா மண்டபத்தில், பிரம்மஜானத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த சபா மண்டபத்தில் 4 பக்கமும் விளக்கு, பிரம்மாண்டமான விளக்கு. ஏதோ ராஜாக்கள் காலத்தில் ஜெய்ப்பூர் பேலஸில் பார்த்துருக்கோம், ராஜஸ்தான் பேலஸில் பார்த்துருக்கோம்னு சொல்ல வேண்டிய அந்த விளக்கு நடுவில் இருக்கு. நடுவில் பக்தி திருவிழாவில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். எதிர இத்தனை பேர் உட்கார்ந்து அதையும் சேவிக்கிறோம், 2 பக்கம் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய உருவத்தையும் சேவிக்கிறோம்னா இதுதான் சுவாமி பாக்கியம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. நாம நேற்று வரை எதிர்பார்த்தோமா? இல்ல ஒரு மணி காலத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தோமா? இல்லையே. இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கோ, அதை நாம உணரணும். அந்த ஒரு மனோபாவம் நமக்கு சித்திக்கணும். இப்ப இந்திரத்யும்ன மகாராஜா ரொம்ப அத்தியாச்சரியமா பூஜை எல்லாம் பண்ணுவான். அதுவும் தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வெள்ளி வட்டில்னு எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பான். பூஜை பண்ணலாம், ஆனா பூஜையில ஆடம்பரம் இருக்கக்கூடாது, ஆத்மார்த்தம் தான் இருக்கணும். குறும்பருத்த நம்பின்னு ஒரு மகாத்மா இருந்தார். அந்த குறும்பருத்த நம்பி என்ன பண்ணுவாரா, டெய்லி பானை பண்ணுவார், டெய்லி சட்டி பானை பண்ணி வித்துன்னு இருப்பார். அவர் ஆத்துல மண்ணாலான ஒரு வெங்கடாச்சலபதியினுடைய விக்கிரகம் இருக்கும், மண்ணில் பண்ணி வச்சிருப்பார். ஒரு குடிசையில் அந்த பிறையில இருக்கும். டெய்லி பானையை பண்ணிட்டு கையில மீதி களிமண் இருக்கோ இல்லையோ, அந்த களிமண்ணை வழிச்சு அதையே ஒரு புஷ்பமாக்கி ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு தன்னுடைய வீட்டில் அந்த பிறையில் இருக்கிற மண் பொம்மை திருவடியில சமர்ப்பிப்பார். நித்தியம் திருமலையில ராஜா ராத்திரி வேளை சுவாமிக்கு சயனமாகமே அந்த சயனத்தை சேவிச்சுட்டு நல்ல ஸ்வர்ண புஷ்பங்களினால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மறுநாள் காலத்தால விஸ்வரூபம் சேவிக்க வந்தா அந்த ஸ்வர்ண புஷ்பம் இருக்காது, மண் புஷ்பம் தான் பெருமாள் திருவடியில் இருக்கும். எங்க வீட்டில் வைத்தது இங்க ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் அந்த மண்ணாலான புஷ்பம் தான் வந்து நிற்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எப்படி நடந்தது? எப்படி இட் இஸ் பாசிபிள்? நான் தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், 4 பக்கம் சிசிடிவி வச்சிருக்கேன், எல்லா இடத்துல ஹிடன் கேமரா வச்சிருக்கேன். நான் பெருமாள் சொன்னார், போய் குறும்பருத்த நம்பியை கேளுன்ட்டு.
குறும்பருத்த நம்பிக்கை விஷயமே தெரியாது. அவர் நித்தியம் பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை வச்சார்னா ராத்திரி படுத்துப்பார், கார்த்தால எழுந்தா பூ இருக்காது. ஏன்? அது ஏதோ எலி தூக்கின்னு படுத்துன்னு வச்சிருந்தார் அவர். கடைசியில் பார்த்தா ராஜா வந்து சொன்ன பிறகுத்தான் அவருக்கு விஷயமே தெரிஞ்சது. நான் இங்க சமர்ப்பிக்கிற பூவை எம்பெருமான் அங்கே உகந்து ஏற்றுக்கொண்டானா, என் பிரபு என் சர்வேஸ்வரன் நான் இங்கே மண்ணாலான அவனுடைய பிரதிமைக்கு சமர்ப்பித்ததான் அந்த புஷ்பத்தை, அதுவும் பானை பண்ணி மீதி புஷ்பம் மீதி மண்ணு. ஆடம்பரமான பக்தி இருக்கிறது தேவையில்லை, ஆத்மார்த்தமான பக்தி தான் தேவை. இந்திரத்யும்ன மகாராஜா இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப ஜம்மு நடந்துட்டு இருக்கு. அப்ப அகஸ்திய மாமுனிவர் வரார் அவனை பார்க்கறதுக்கு. மகர்ஷி வராரு. ஒரு சுவாமி நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்றதா நினைச்சுப்போம், சொல்லி வைக்கிறேன். அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே ஜபமத்தியே குரோர் வாபி, யாரோ ஒரு பெரியவர் வந்துட்டாருன்னா ஜபத்தை அப்படியே நிறுத்திட்டு ஓடி போய் அவரை விழுந்து வணங்கி பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை பண்ணணும். இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அகஸ்தியர் வந்துட்டாரோ இல்லையோ, ஓடி போயிருக்க வேண்டாமா? அவர் டெய்லி கொட்டாங்குச்சியில் பூஜை பண்றார், என்ன மாதிரி தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆள் உயர விளக்க வச்சுட்டு அவரால் பூஜை பண்ண முடியுமா? நான் பண்ற பூஜையை அவர் பார்த்து ரசிக்கட்டும்னு அவரை திரும்பி கூட பார்க்காமல் இன்னும் நிறைய அப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சான். அகஸ்தியர் பார்த்தாரு, ஏண்டா சாத்வீகமான மனோபாவமே இல்லை, இன்னும் பூஜை பண்றேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு தபஸ்வி வந்திருக்கேன், என்னை ரிசீவ் பண்ணணும் உனக்கு தெரியலையா? சரி போ, யானையை போல மதம் பிடித்தவனாய் இருக்கிறாய் அல்லவா, சரி நீ யானையாக போக வேண்டியதுன்னு இந்திரத்யும்னனுக்கு சாபம் கொடுத்து. இந்திரத்யும்னனுக்கு பெரிய சாபம் சித்திச்சது. அகஸ்தியர் சாபம் கொடுத்துட்டார். எப்படி விமோச்சனம் சுவாமி அப்படின்னா, அப்பா நீ பகவத் பக்தன், பகவத் பக்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்னை அலட்சியம் பண்ணான், அதனால உனக்கு நீ யானையாக பிறந்த பொழுதும் அந்த பகவத் பக்தி உன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் அகஸ்தியர் கொடுத்திருக்கார் சாபம். எப்பேற்பட்ட விஷயம்! நாம இப்ப இருக்கச்சேவே யானையை போல மனம் பிடிச்சுட்டு நமக்கு பக்தி துளி கூட சித்திக்காமல் இருக்கு. மனசு எப்படி இருக்கு? முனி நாரி பாஷானுக்கு கப்பி பசு குஹ மாதங்கு தீனோன் தாரே ராமஜூ தீனோ மேரே அங்கு என்றான் கான்கானா அப்துல் ரஹீம் கான் இந்தியில. முனி நாரி பாஷானுக்கு கப்பி பசு குஹ மாதங்கு, ஐயா ஒரு கல்லை பெண்ணாக்கினாய், ஒரு யானையை நீ ரட்சித்தாய், அடுத்தது ஒரு குரங்கு, அந்த குரங்குக்கு நீ அனுகிரகத்தை செய்தாய், இப்ப யானையை காப்பாற்றினாய், கல்லை காப்பாற்றினாய், கல்லை பெண்ணாக்கினாய், ஒரு குரங்கை காப்பாற்றினாயே. என்னப்பனே ராமா, இவை மூன்றுமே என்னிடத்தில் இருக்கின்றது. நான் இதயத்தில் கல்லை போன்று இருக்கிறேன், சபல சித்தத்தினால் குரங்கை போன்று சுத்தி கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை மதிக்காததினால் யானையை போன்று இருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டாமா? தனித்தனியா ஒவ்வொன்றத்தை காப்பாற்றுறத காட்டிலும் ஒரே ஒண்ணு என்கிட்ட இருக்கே, தீரோ மேரே அங்கு, என்னிடத்துல மொத்தம் சேர்ந்து இருக்கே, ஏ ராமா நீ என்னை ரட்சிக்க கூடாதா கேட்கிறார். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய நிலையில கூட பகவத் பக்தியை மறந்துடுறோம். ஆனால் அவன் யானையா போன பின்பும் அவனுக்கு பகவத் பக்தி வரட்டும்னு ஆசைப்பட்டார், அனுகிரகம் பண்ணார். ஆசீத் கிரிவரோ நாம திரிகூட இதி விஸ்ருதா. திருப்பார்கடல் நடுவில் திரிகூட்டம்னு ஒரு பர்வதம், அந்த திரிகூட்டம்ன்றதான பர்வதத்துல இவன் யானை அரசனா பிறந்தான். அவனுக்கு நிறைய பேர் கூட இருக்கா. ஒரு நாள் கடும் கோடை, அந்த கடும் கோடையில தாபம் தாகம் எடுக்கிறது, முடியல. இந்த யானை போறது, அதை சுத்தி பெண் யானைகள் மற்றும் உள்ளதான மீதி அந்த பந்துக்கள் உறவினர்கள் எல்லா யானைகளும் தேடி போறா. கொஞ்சம் தூரம் போன உடனே திவ்யமான புஷ்பத்தினுடைய வாசனை வீசுறது, தாமரையினுடைய வாசனை வீசுறது. தண்ணீர் கிடைக்கல அந்த யானைக்கு, தாமரையினுடைய வாசனை வீசுறது. எங்க தண்ணீர் கிடைக்கும், எங்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு அந்த தண்ணீரை தேடிண்டே போகச்சே தாமரை வாசனை வீசித்து பார்த்தது, ஆஹா இங்க எங்கோ பக்கத்துல தாமரை ஓடை இருக்குன்னு அங்க போனா பெரிய தாமரை ஓடை, பெரிய பிரம்மாண்டமானதான ஒரு பெரிய புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணியை பார்த்த உடனே ஆஹா சந்தோஷம். காளிதாச மகாகவி சொல்லுவான், நகி கமலனீம் திருஷ்டுவா கிராகமவேக்ஷதே மதங்கஜா. யானை தாமரையை பார்த்து விட்டது என்றால் அந்த தாமரைக்கு பின்புறத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆபத்தை அது ஒரு பொழுதும் எண்ணவே எண்ணாது. இது தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய யானை. அதுதான் முதல்ல தண்ணிக்குள்ளே இறங்கணும். ஓடி வந்து எல்லாத்துக்கும் தான் தாகம், ஆனா தலைவர் யானை முதல்ல தண்ணி குடிச்சாதான் மற்ற யானைகள்லாம் இறங்கணும். அப்படி இறங்கச்சே பாருங்க, அதான் விதி, அதுதான் விதி. எத்தனையோ யானைகள் இருக்கு, அதனுடைய காலை பிடித்தரா ஒரு முதலை, இந்த யானையினுடைய காலை பிடிச்சது. இதுல ஒரு விசேஷம் உண்டு தெரியுமா?
யானையினுடைய பாதத்தை பிடித்ததினாலே முதலைக்கும் சேர்த்து முக்தி அளித்தான் பரமாத்மா. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா யாராவது ஒரு பாகவதோத்தமனுடைய திருவடியை பிடித்து கொண்டால் அவனுடைய சம்பந்தத்தினாலே உனக்கும் மேன்மை கிடைக்கும் என்பது காண்பிக்கப்பட்டது.